Hello friends, welcome to our channel. Today நாம பாரதிதாசன் பற்றிய குறிப்புகள் 6th to 12th வரைக்கும் ஓல்ட் புக்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு 6th ஓல்ட் புக் டேம் 2ல பேஜ் நம்பர் 9ல ஒரு இசை அமுது அப்படின்னு ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. எளிய தமிழ்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்கு பொருள் ஈஸியாவே புரிஞ்சுக்கும். மலையே மலையே வாவா, நல்ல வானப்பொனலை வாவா, இவ்வைய தமுதை வாவா, தகர பந்தல் தனதனவென்ன, தாளும் குறை சலசலவென்ன, நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனவென்ன, ஏரி குளங்கள் வழியும்படி, நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடிவாரி தூவும் பூவும் காயும், மரமும் தலையும் நனைந்திடும்படி, தலையா வெப்பம் தலைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவார் எல்லாம் மலை போல் ஏறுதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் அப்படின்னு புரட்சி கவி பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. இதனுடைய ஆசிரியர் குறிப்பு புரட்சி கவிஞர் எனும் பாவேந்தர் எனும் புகழப்படுபவர் பாரதிதாசன். இவருடைய இயற்பெயர் கனக சுப்பரத்தினம். இவர் பாரதியின் மீது கொண்ட காதல் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அளவின் சிறப்பு, குடும்ப விளக்கு முதலியன இவர் இயற்றிய கவிதை நூல்கள். இவருடைய வாழ்நாள் காலம் 29/4/1891 முதல் 21/4/1964 வரை. நெக்ஸ்ட் 6th ஓல்டு டேம் 2ல பேஜ் நம்பர் 15ல ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஒரு குறிப்பு: பாரதிதாசன் பாரதியாரின் கவிதை மீது காதல் கொண்டவர் என்னும் கூற்று சரியானது. பாவேந்தரின் இயற்பெயர் சுப்புரத்தினம், இந்த கூற்றும் சரியானது. நெக்ஸ்ட் 7th ஓல்டு புக்கு டேம் 3ல பேஜ் நம்பர் 58 எங்கள் தமிழ். இது புக்ல பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 50ல இருக்கும். புக்ல எங்கள் தமிழ். இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நாள் அமுது, கணிகை பிழிந்திட்ட சாரி எங்கள் கதியில் உயர்ந்திடவாம் பெற்ற பேரு. அதாவது இனிமையான தமிழ்மொழி எங்களுடைய தமிழ்மொழி. முக்கனியான மாப்பழா வாழை சாரெடுத்து பிழிந்து உண்ணும் பொழுது எவ்வளவு அமிர்தம் போன்று இனிக்குமோ அது போன்று இனிமையுடையது எங்களுடைய தமிழ்மொழி. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாங் கண்டதில்லை. இவ்வாறு இனிமையுள்ள சொற்களை எங்கள் தமிழை தவிர வேறு ஒரு சொற்களில் நாங்கள் கண்டதில்லை, வேறு ஒரு மொழியினில் நாங்கள் கண்டதில்லை. நனியுண்டு காதல். இதில் நனி அப்படின்னா பெரிய. தமிழ்நாட்டினர் யாவர்க்கும் மே தமிழ் மீதில், அதாவது மிகவும் அதிக அளவில் மிகுதியான காதல் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் தமிழின் மீது உண்டு. தமிழ் எங்கள் உயிர் என்பதாலேயே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவியின் மேலே. அதாவது தமிழ் எங்கள் உயிர் போன்று விளங்குகின்றது. சோ எங்கள் உயிராக விளங்குவதனால் இப்புவியில் உள்ள அனைத்தையுமே வெல்லும் தகுதி தமிழருக்கு உண்டு. தமிழ் எண்ணில் எம்முயிர் பொருளாம், இன்ப தமிழ் குன்றும் மேல் தமிழ் நாடெங்கும் இருளாம். தமிழ் எங்களுக்கு உயிரை போன்றது. அந்த தமிழ் எனும் கண்ணை மூடிவிட்டால் உலகம் முழுதும் இருள் சூழ்ந்துவிடும். தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் இம்மண்ணில் உள்ளவரை தமிழர் என்றும் இனம் இம்மண்ணில் வாழ்வார்கள். அவர்கள் நாள்தோறும் தமிழுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பார்கள். தமிழென்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு. இது இன்பத்தமிழ் எனும் தலைப்பின் கீழ் பாரதிதாசன் அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு கவிதை. இதுல ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். சுப்புரத்தினம் பாரதியார் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் என தனது பெயரை மாற்றிக்கொண்டார். பெற்றோர் கனக சபை லட்சுமியம்மாள். இவருடைய பெற்ற கல்வி தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர். இவர் இயற்றிய நூல்கள் குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரத்தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம். இவரது காலம் 29/4/1891 முதல் 21/4/1964 வரை. இவருடைய நூற்குறிப்பு பாரதிதாசன் கவிதைகள் எனும் கவிதை தொகுதியில் எங்கள் தமிழ் எனும் தலைப்பின் கீழ் இந்த இன்பத்தமிழ் கவிதையானது இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் 7th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 68. இதுல தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யார்? இது மோஸ்ட் ரிப்பீட்டடான கொஸ்டின். கூறியவர் பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் 7th ஓல்டு டேம் 3ல
பேஜ் நம்பர் 73. பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையார். இந்த நாடக நூலுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது 1969ஆம் ஆண்டு. அவர் எழுதிய பாடல் ஒன்று கொடுத்திருக்காங்க பாருங்க. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு, தமிழென்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு. இது இன்பத்தமிழ் எனும் டாபிக் கீழே பாரதிதாசன் எங்கள் தமிழ் எனும் டாபிக் கீழே பாரதிதாசன் இயற்றிய கவிதை கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 8th ஓல்டு புக் டேம் 1ல பேஜ் நம்பர் 5ல வள்ளுவரை பற்றி கூறிய ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 24 நாம் விரும்பும் கவிஞர் எனும் தலைப்பின் கீழ் பாரதிதாசன் பற்றிய ஒரு கட்டுரை கொடுத்திருக்காங்க. முன்னுரை: கண்ணல் பொருள் தரும் தமிழே நீர் ஓர் பூக்காடு, நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு உடல் மண்ணுக்கு உயர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர். தமிழ் சொல்லால் பாடல் இயற்றி 20ஆம் நூற்றாண்டு கவிதை வானில் ஒளிநிலவாய் பவனி வந்த பெருங்கவிஞராக விளங்கியவர் பாரதிதாசன். அவர் அறியாமை இருளில் முடங்கி கிடந்தவர்களை பகுத்தறிவு ஒளி பெற்று வெளிப்புறச் செய்தார். கொள்கையற்றவர்களை கொள்கை உரம் பெற்று நிமிர்ந்து நிற்கச் செய்தார். பிறப்பும் சிறப்பும் தோன்றேற் புகழோடு தோன்றுக என்னும் பொய்யா மொழியாரின் பொய்மொழிக்கிணங்க புரட்சி பூக்கள் பூத்து குலங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் 29/4/1891ஆம் ஆண்டு பிறந்தார். கனகசபை என்பார் இவரின் தந்தையாவார். கவிஞரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் துள்ளி திரியும் தன் இளமை பருவத்தின் துடுக்கடிக்கு பள்ளியில் சேர்த்து தித்திக்கும் முத்தமிழ் புலமை பெற்றார். தமிழாசிரியராய் பணியாற்றினார். பாரதியாரால் சுப்புரத்தினம் ஒரு கவி என்று தமிழ் கூறும் நல் உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். இவர் பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றி வைத்துக் கொண்டார். அவரின் எண்ணத்திலும் எழுத்திலும் பேச்சிலும் புரட்சி கவியின் புது துடிப்பை கண்ணுற்ற அறிஞர் அண்ணா அவரை புரட்சி கவிஞர் என அழைத்து மகிழ்ந்தார். இவருடைய தமிழ் பணி: பாவேந்தர் பாரதிதாசன் தன் வாழ்நாள் முழுவதையும் தமிழின் மறுமலர்ச்சிக்காகவும் மீள்ச்சியுற்ற தமிழகத்தின் புத்தெழுச்சி காண்பதற்காகவும் தமிழரின் முன்னேற்றத்திற்கு தடை கற்களாய் நிற்கும் அறியாமையை மூட பழக்க வழக்கங்களை உடைத்தெறிவதற்காகவும் பாடுபட்டவர். வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் இதய கூடெல்லாம் ஏடெல்லாம் இன்பத்தமிழ் மணக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது தமிழ் பணியாற்றியவர் பாரதிதாசன். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயம் வளர்ச்சி அடையாது என்பதனை உணர்ந்த பாவேந்தர் புதிய சமுதாயத்தை உருவாக்குவதிலேயே நமது சிந்தனையை செலவிட்டார். இவரது புகழை இசையமது குடும்ப விளக்கு, மணிமேகலை, வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம், குறிஞ்சித்திட்டு முதலிய நூல் மலர்கள் மலர்ந்து நறுமணம் பரப்பிக் கொண்டிருக்கின்றன. ஓட்டாமல் இனிக்கக்கூடிய பாடல் வரிகள்: தமிழுக்கு அமுதென்ற பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், இருட்டறையில் உள்ளதடா உலகம், புதியதோர் உலகு செய்வோம், கேட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற பாரதிதாசனின் பாடல்கள் பாடும்போது ஓட்டாமல் இனிக்கின்றன. முடிவுரை: பாரதிதாசன் தமிழ் கல்வி, தமிழரின் கவி, தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி, தமிழரின் புகழ் மேதினியோங்க வேண்டும் என பிறந்த கவி. கவியின் கவிதைகளை கற்று பயன்பெறுவோமாக. பாவேந்தர் பாடல்களை பாரலாம் பரப்புவோமாக. நெக்ஸ்ட் 8th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 8th ஓல்டு டேம் 1 பேஜ் நம்பர் 43ல கொடுத்திருக்காங்க. இது பத்திரிகையை பற்றி பாரதிதாசன் இயற்றிய ஒரு கவிதை. காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணை அப்படின்னு பத்திரிகையை போற்றி ஒரு கவிதை இயற்றியுள்ளார் பாரதிதாசன். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 56. எவ்வாறு படிக்க வேண்டும் என்று பாரதிதாசன் குறிப்பிட்டுள்ளார். ஒரு கவிதை: நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்தபடி,
தீமை வந்திடுமே மறுபடி அப்படின்னு எவ்வாறு படிக்க வேண்டும் என்று பாரதிதாசன் கவிதை இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் 8th ஓல்டு புக் டேம் 1ல பேஜ் நம்பர் 85ல அழகின் சிரிப்பு எனும் தலைப்பின் கீழ் ஒரு பாடல். கிளையரில் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை போன்ற வெடுக்கென குதித்ததை போல் கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளி பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன்வாள் பார்க்கும். அதாவது குரங்கானது மரத்தின் விழுது என்று நினைத்து பாம்பின் வாளை பிடித்து விட்டதாம். பிடித்தவுடன் ஒரு குழந்தையானது சுடர் அதாவது விளக்கின் மீது தன் கை பட்டால் எவ்வாறு வெடுக்கென்று கையை எடுக்குமோ அதுபோல விரைந்து விழுது அனைத்து விழுதையும் பிடித்து பாம்பென்று நினைத்து மரத்தின் உச்சிக்கு சென்று கீழே பார்த்ததாம். அங்கு குரங்கின் வாளானது தொங்கிக் கொண்டிருந்ததாம். அதாவது குரங்கின் வாளையே பாம்பென்று நினைத்து குரங்கு மரத்தின் உச்சிக்கு சென்றது. இது அழகின் சிரிப்பு எனும் தலைப்பின் கீழ் பாரதிதாசனால் இயற்றப்பட்ட பாடலானது இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் 8th ஓல்டு புக் டேம் 2ல பேஜ் நம்பர் 43ல பாரதிதாசன் இயற்றிய ஒரு பாடல் நமக்கு கொடுத்திருக்காங்க. பெண்களுக்கு கல்வி வேண்டும், இது குடும்ப விளக்கு எனும் தலைப்பின் கீழ் கொடுத்திருப்பாங்க. இதை நம்ம ஆல்ரெடி நியூ புக் கண்டென்ட்ல நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. நெக்ஸ்ட் 8th ஓல்டு புக்ல டேம் 2ல பேஜ் நம்பர் 53 அதாவது புக்ல பேஜ் நம்பர் 45 விழுதும் வேரும் தூளம் போல் வளர்க்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மலவர். அதாவது தூளம் போல வளர்ந்து நிற்கக்கூடிய ஆழ மரத்திற்கு விழுதுகள் தூண்கள் போன்ற காட்சியளிக்கின்றன. அந்த தூண்கள் ஆலமரத்தினை சுற்றி நிற்கக்கூடிய வீரர்கள் போன்ற காட்சியளிக்கின்றார்கள். வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம். அதாவது அந்த ஆலமரத்தின் வேரானது தரையில் ஊன்றி பாம்பின் கூட்டம் எவ்வாறு கிடக்குமோ அதுபோன்று தரையில் ஊன்றி நிற்கின்றன. நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றை கால் நெடிய பந்தல். அந்த நீலவானை மறைக்கும் அளவிற்கு ஒற்றை காலில் நிற்கக்கூடிய பந்தல் போன்ற ஆலமரமானது திகழ்கின்றது என்று பாரதிதாசன் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் குறிப்பு நாம் ஆல்ரெடி பார்த்ததுதான், இதை ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 58 8th ஓல்டு புக் டேம் 3ல பேஜ் நம்பர் 58ல கவிஞர் பாரதிதாசன் மயிலின் கழுத்து நீண்டு இருப்பதனை நகைச்சுவையாக குறிப்பிடுகிறார். அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காது இருப்பதற்காக இயற்கை எண்ணெய் பெண்களுக்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தான், உனக்கோ கரையொன்றில்லா கலாப மயிலே நிமிர்ந்து நிற்க நீள் கழுத்து அளித்தான். அதாவது அடுத்த வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம இருப்பதற்காக பெண்களுக்கு குட்டையான கழுத்தை கொடுத்துள்ளார். ஆனால் மயிலுக்கு நிமிர்ந்து நிற்பதற்காக நீண்ட கழுத்தினை கொடுத்துள்ளார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 9th ஓல்டு புக் டேம் 1ல பேஜ் நம்பர் 25ல பாரதியாரை பற்றி ஒரு கவிதை பாடியுள்ளார். பாரதியார் உலக கவி, அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர். பாரதியாரை பற்றி பாரதிதாசன் பாடிய பாடல். பாரதியார் உலக கவி, அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர், ஓரூருக்கொரு நாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர் மற்றும் வீரர் அவர் மக்களிலே மேல் கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்போர் சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமே அவர்பார் கண்டோம். அதாவது பாரதியார் உலக கவி என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய அகத்தில் அன்பும் அவர் பறந்து விரிந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தவர் பாரதியார். ஒவ்வொரு ஊரிலையுமே தனக்குரிய
அறிவு தனக்கு மட்டுமே சொந்தம் என்று எண்ணக்கூடிய நினைப்புடையவர் அல்ல பாரதியார். அவர் ஒரு வீரர். மக்களிடையே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று எண்ணக்கூடிய எண்ணத்தை விழுதிலே கிள்ளிவிட வேண்டும் என்று நினைப்பவர் பாரதியார். சீர் உயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற எல்லா நலமும் வளமும் பாரதியாரிடம் இருக்கின்றது என்று பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் 9th ஓல்டு புக் டேம் 1ல பேஜ் நம்பர் 41. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 42ல பேஜ் நம்பர் 44. தமிழ், தமிழர், தமிழ் உணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி, பெண் விடுதலை, திராவிட இயக்க சிந்தனை, பொது உடைமை முதலியவற்றை பாரதிதாசன் கவிதைகள் வெளிப்படுத்துகின்றன. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பாரதிதாசன் கவிதைகள் எவைகளை வெளிப்படுத்துகின்றன பாருங்க. தமிழ், தமிழர், தமிழ் உணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி, பெண் விடுதலை, திராவிட இயக்க சிந்தனை, பொது உடைமை. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் பாரதிதாசன். எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையகம் இல்லானும் அங்கில்லை பிறர் நலத்து எனதென்று தனியொருவன் சொல்லான் அங்கே அப்படின்னு பாடியிருக்காரு பாரதிதாசன். நெக்ஸ்ட் 9th ஓல்டு புக் டேம் 3ல பேஜ் நம்பர் 38. பேஜ் நம்பர் 29ல அவர் இயற்றிய ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒன் தமிழ் தாய் சிலம்பின்படி முன்னேற்றம் ஒவ்வொன்றும் முன்னேற்றம் கண்டறிவார் எழுந்திரு நீ இளந்தமிழா கண்விழிப்பாய் இறந்தொழிந்த பண்டை நலம் புது புலமை பழம்பெருமை அனைத்தையும் நீ படைப்பாய் இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே உயர் தமிழ் தாய் இந்நிலத்தில் அடைகின்ற வெற்றியெல்லாம் ஒன்றன் வெற்றி அயராதே எழுந்திருநீ இளந்தமிழா அறஞ்செய்வாய் நாம் அடைந்த துயரத்தை பழிதன்னை வாழ்வினிலோர் தாழ்மையினை துடைப்பாய் இந்நாள் செயல் செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் சீறி வந்தே உணர்ந்திடுக தாய் தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ பிணிநீக்க எழுந்திருநீ இளந்தமிழா வரிப்புலியே பிற்றை நாளை கனி செய்யும் இலக்கியம் செய் அறத்தை செய் விடுதலை கொள் அழகு நாட்டில் பணி செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் பல நாட்டானே எது செய்ய நாட்டுக்கே என துடித்த சிங்கமே இன்றே இன்னை புது நாளை உண்டாக்கி தமிழ் காப்பாய் புத்துணர்வை கொணர்வாய் இங்கே அதிர்ந்தெழுக தமிழுக்கு துறைதோறும் அழகு காப்பாய் இதுதான் நீ செய்யத்தக்க எப்பணிக்கும் முதற்பணியாம் எழுக நன்றே என்று பாரதிதாசன் தமிழ் இயக்கம் எனும் தலைப்பின் கீழ் இயற்றியுள்ளார். அதாவது இளைஞர்கள் தமிழுக்கு எவ்வாறு தொண்டு செய்ய வேண்டும் என்று பாடியுள்ளார். நெக்ஸ்ட் 10th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 8ல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இதுல பாவேந்தர் பாரதிதாசன் விருது, அதை பாவேந்தர் விருது அப்படின்னு சொல்லுவாங்க. 1991ஆம் ஆண்டு தமிழக அரசினால் பாவேந்தர் விருது சாலை இளந்திரையன் என்பவருக்கு வழங்கப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாவேந்தர் விருது ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படுகின்றது. 1991ஆம் ஆண்டு சாலை இளந்திரையனுக்கு பாவேந்தர் விருதானது வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் 10th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 39. இதுல தமிழ் வளர்ச்சி எனும் தலைப்பு. இது ஆல்ரெடி நாம பார்த்த பாடல் தான். தமிழ் மொழியை எவ்வாறு செழுந்தமிழாக செய்ய வேண்டும் என்று பாரதியார் பாடிய பாடல் தான் இது. பாரதிதாசன் பாடிய பாடல். எளிய நடையில் தமிழில் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினிற்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு
தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என்று கூறியவர் பாரதிதாசன். உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தரையே இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிவிட வேண்டும். தமிழொலியை மதங்களிலே சாய்க்காமே வேண்டும். இலவச நூறு கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறை கலைந்தோம் இல்லை. தகத்தாய தமிழில் தாவிப்போம் வாரீர். பாவேந்தர் பாரதிதாசன். அதாவது உலகில் உள்ள அனைத்து துறைகளிலும் இருக்கக்கூடிய நூல்களை ஏழை எளியவர்கள் அனைவருமே எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழில் நூல்கள் இயற்றிட வேண்டும். தமிழை எந்த ஒரு மதத்திலும் சாய்க்காமல் இருக்க வேண்டும். இலவச நூற்கழகங்கள் அனைத்து இடங்களிலும் அமைதல் வேண்டும். நமது தமிழ் உயர்வு என்று சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்து விட்டோம். ஆனால் குறைகள் எதையும் களையவில்லை. ஸோ தமிழை காப்போம் வாரீர் அப்படின்னு பாரதிதாசன் பாடியுள்ளார். ஆசிரியர் குறிப்பு பாருங்க. இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் நாள் புதுவையில் பிறந்தார். தந்தை கனகசபை, தாய் லக்குமி அம்மாள். பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். குடும்ப விளக்கு, இரண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு முதலியன பாரதிதாசனின் படைப்புகள். பாவேந்தர் விருது ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்காக தமிழக அரசு வழங்கி வருகின்றது. திருச்சிராப்பள்ளியில் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் 10th ஓல்டு புக்கு, பேஜ் நம்பர் 129. தொன்மை தமிழகம் என்னும் இயல்ல நமக்கு பாரதிதாசன் பற்றிய குறிப்பு கொடுத்திருக்காங்க. பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அதாவது தமிழின் பலன் சிறப்பினை பற்றி கூறியுள்ளார். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு தமிழனின் தொன்மையை குறிப்பிடுகிறார் பாரதிதாசன். நெக்ஸ்ட் 12th ஓல்டு புக்கு, பேஜ் நம்பர் 75. இதுல பாண்டியன் பரிசு பாவேந்தர் பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. இவர் புதுச்சேரியில் பிறந்தார் 29/4/1791ஆம் ஆண்டு. இவருடைய பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள். இவருடைய தந்தையின் பெயர் சுப்புரத்தினம். இவர் தமிழ் மொழியிலும் பிரெஞ்சு மொழியிலும் சிறந்த புலமை பெற்றவர். தமிழாசிரியராக பணிபுரிந்தவர். பாரதியார் புதுச்சேரியில் இருந்தபோது அவருடன் கொண்ட தொடர்பு இவரை எளிய நடையில் எழுதவும் பாரதிதாசன் என்று பெயர் கொள்ளவும் தூண்டுவதாயிற்று. ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்புரத்தினம் என்று பாரதியாரால் இவரை ஏற்றதும் இவர் தம்மை பாரதிதாசன் என்று அழைத்துக் கொண்டதும் இவரை பின்தொடர்ந்த கவிஞர்கள் பாரதிதாசன் பரம்பரை என்று பெயர் பெற்றதும் அவர்களும் தம்மை வாணிதாசன், கம்பதாசன், சுப்புரத்தினதாசன் என்று இவ்வகையாக புனைப்பெயர்களை கொண்டதும் தமிழ் வரலாற்றில் குறிப்பிடத்தகும் நிகழ்வுகளாகும். தமிழ் மொழியும் தமிழரும் தமிழ்நாடும் சீர்பெற்று சிறக்கவே இவரது பாட்டறியும் முழுவதையும் பயன்படுத்தினார். மறுமலர்ச்சி கருத்துக்களை இவர் பாடல்களில் பார்க்க காணலாம். அதனால் இவருக்கு புரட்சி கவிஞர் எனும் பெயர் வழங்கப்பட்டது. யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னா அறிஞர் அண்ணாவால் வழங்கப்பட்டது. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று உருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் போலவே பாவேந்தர் பாரதிதாசனும் விளங்குகின்றார். இவர் இயற்றிய நூல்கள் குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இரண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிறப்பு, இளைஞர் இலக்கியம், தமிழ் இயக்கம், திருக்குறள் உரை. இவர் எழுதிய பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது 1969ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. வாழ்வியல் செம்மை செய்பவள் நீயே எனும் பாடலை புதுவை அரசு தமிழ் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டது. தமிழக அரசு இவர் பெயரால் பல்கலைக்கழகம் ஒன்று நிறுவியும் இவர்தம் நூல்களை நாட்டுடைமையாக்கியும் இவருக்கு சிறப்பு செய்துள்ளது. இவர் வெளியிட்டுள்ள குயில் என்ற இலக்கிய இதழ் பல்வேறு கவிஞர்கள் தோன்றி வளர
காரணமாய் இருந்தது. என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமென்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாண்டியன் பரிசு வாயிலாக சொல்லப்படும் கருத்து இக்கவிஞரின் வாழ்க்கை குறிக்கோள் என்றே சொல்லலாம். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பிய பாவேந்தர் 21/4/1964 அன்று இயற்கை எழுதினார். நெக்ஸ்ட் 12th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 94. இதுல நமக்கு நூல் குறிப்பை பார்த்தா போதும், ஏன்னா நமக்கு 10th வரைக்கும் தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. இதுல பாரதிதாசன் இயற்றிய புத்தக சாலை அப்படின்ற ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம ஆசிரியர் குறிப்பை மட்டும் பார்க்கலாம். தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி என தமிழ் உணர்வும் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என இன உணர்வும் உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி என சமூக உணர்வும் மிக்கெழ பாடிய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனார் ஆவார். இப்பாடல்கள் அனைத்தும் பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதென இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர தூக்கு மரம் அங்கே உண்டாம் என்று எச்சரித்தவர் பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என்று கூறியவரும் பாரதிதாசன். இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நெக்ஸ்ட் தேர்வு குறிப்பு, அதாவது அவுட் சோர்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இயற்பெயர் சுப்புரத்தினம், பெற்றோர் கனகசபை லட்சுமி அம்மையார், மனைவி பழனி அம்மையார். இது நம்ம பார்க்கவே இல்லை, மனைவி பழனி அம்மையார் நோட் பண்ணிக்கோங்க. இவர் பிறந்த ஊர் புதுச்சேரி. இவருடைய காலம் 29/4/1891, 21/4/1964. இவருடைய சிறப்பு பெயர் புரட்சி கவி. அறிஞர் அண்ணாவால் வழங்கப்பட்டது. புரட்சி கவிஞர் என்று பெரியாரால் வழங்கப்பட்டது. பாவேந்தர் புதுவை குயில், பகுத்தறிவு கவிஞர் தமிழ்நாடு ரசூல் கம்சுதேவ், இயற்கை கவிஞர் வாணிதாசன், கம்பதாசன், சுப்புரத்தினதாசன். இவர்களெல்லாம் பாரதிதாசன் மீது பற்றின் காரணமாக தனது பெயரை தாசன் என்று சேர்த்து கொண்டார்கள். புனைப்பெயர்கள், பாரதிதாசன் பல்வேறு புனைப்பெயர்களில் தனது கவிதைகளை எழுதி வெளியிட்டுள்ளார். அது என்னென்னா கண்டெழுதுவோன், கிறுக்கன், கிண்டல்காரன் பாரதிதாசன். இவர் இயற்றிய நூல்கள் இசையமது, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேரதாண்டவன். அழகின் சிறப்பு, இது இயற்கையை வர்ணிப்பது போன்ற ஒரு பாடல்கள். குடும்ப விளக்கு, கற்ற பெண்களின் சிறப்பை பற்றியது இந்த பாடல். இருண்ட வீடு, கல்லாத பெண்களை பற்றியது இரண்ட வீடு எனும் பாடல். புரட்சி கவி, குறிஞ்சி திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்குத்தியின் காதல், தமிழச்சியின் கத்தி, இளைஞர் இலக்கியம், சுப்பிரமணியர் துதியமுது, சுதந்திரம், தமிழ் இயக்கம். இந்த தமிழ் இயக்கம் எனும் நூல் பாரதிதாசனால் ஒரே இரவில் எழுதப்பட்ட நூல். இவர் இயற்றிய நாடகங்கள் சக்திமுற்ற புலவர், அமைதி ஊமை, தங்கக்கிளி பரிசு, இரணியன் அல்லது இணையற்ற வீரன், சௌமியன், படித்த பெண்கள், இன்பக்கடல், அம்மைச்சி, ரஸ்புடின், அமைதி, சௌமியன், பிசிராந்தையார். இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அமைதி ஊமை என்னும் நூலுக்காக தங்கக்கிளி பரிசு வழங்கப்பட்டது. நல்ல தீர்ப்பு, காதலா கடமையா, இதெல்லாம் இவர் இயற்றிய நாடக நூல். உரைநடை நூல்கள் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், இது பொது உடைமை பெற்றது. திருக்குறளுக்கு உரைநடை எழுதியுள்ளார். இவர் நடத்திய இதழ் குயில், முல்லை. இந்த முல்லை எனும் இதழ் தான் முதலில் தொடங்கிய இதழ். அதுக்கப்புறம் குயில் எனும் இலக்கிய இதழை நடத்தியிருப்பார். இவருடைய சிறப்பு, பாரதியார் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் என பெயர் மாற்றிக்கொண்டார். அகவல், என் சீர் விருத்தம், அரிசீர் விருத்தம் ஆகியவை இவருடைய பாடல்கள் மிகுதியாக பயன்படுத்தியுள்ளார். பாரதியின் வேண்டுகோளுக்கு இணங்க இவர் பாடிய எங்கெங்க காணினும் சக்தியடா என்ற பாடலை கேட்ட அவர் அக்கவிதையை தாமே ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பி வைத்தார். பிரபல எழுத்தாளரும் திரைப்பட கதையாசிரியரும் பெரும் கவிஞரான இவர் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக 1954ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பாரதிதாசன். தந்தை பெரியாரின் விரத்தொண்டர், அதாவது தீவிர தொண்டராகவும் விளங்கியவர் பாரதிதாசன். இவர் தொடக்க கல்வியை திருப்புலி சாமியாரிடம் கற்றுக்கொண்டார். இவர் தமிழ் பயின்றது புலவர் பு. ஆ. பெரியசாமியிடம். இவரின் கல்வித்திறன் கண்டு நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் அறிஞர் அண்ணா 1946ஆம் ஆண்டு இவருக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தையும்
25,000 ரூபாய் நன்கொடையும் அளித்தார். ஸோ புரட்சி கவி என்னும் பட்டம் அறிஞர் அண்ணாவால் 1946ஆம் ஆண்டு பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்டது. தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர் பாரதிதாசன். ரசூல் கம்சதேவ் ருசிய நாட்டின் கவிஞர். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றை நான் இறந்து விடுவேன் என்று கூறியவரும் ரசூல் கம்சதேவர். இவர் ரஷ்யாவை சேர்ந்தவர். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர். பாரதிதாசன் பரம்பரை என்ற ஒரு கவிஞர் பரம்பரையே பாரதிதாசன் காலத்தில் உருவானது. 16 வயதில் இவர் புதுவை அரசின் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். 18 வயதில் இவருக்கு அரசு கல்லூரியில் தமிழாசிரியர் பொறுப்பை வழங்கியது. தமிழக அரசினால் ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கப்படுகின்றது. திருச்சிராப்பள்ளியில் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைத்து சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என்ற பெரியாரால் பாராட்ட பெற்றவர் பாரதிதாசன். நெக்ஸ்ட், செக் எனும் மொழியில் இவருடைய பாடல் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. பாரதியாரை முதலில் திருமண வீட்டில் சந்தித்தார். நாடு, மொழி, இனம், சமுதாய சீர்திருத்தம் முதலானவற்றை பாடுபொருளாக கொண்டு இவர் இயற்றிய நூல்கள் இரவா இன்ப களஞ்சியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆவல் கொண்டவர் பாரதிதாசன். சுப்புரத்தினம் ஓர் கவி என்று பாரதியாரால் அறிமுகம் செய்யப்பட்டவர் பாரதிதாசன். பாரதிதாசன் தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி என்று போற்றப்படுகிறார். 1990ஆம் ஆண்டு இவருடைய படைப்புகள் தமிழக அரசு பொது உடைமையாக்கியது. 2001 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சென்னை தபால் துறை மூலமாக ஒரு நினைவு அஞ்சல் தலை இவரது பெயரில் வெளியிடப்பட்டது. மேற்கோள்கள்: தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்று பாடியவர் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கை முழங்கு என்று கூறியவர் பாரதிதாசன். உள்ளே தொட்டால் உசிரில் இனிக்கும் தெள்ளு தமிழ் என்று கூறியவர் பாரதிதாசன். தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி என்று கூறியவர் பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் பாரதிதாசன். உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி என்று பாடியவர் பாரதிதாசன். புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது என்ற வையகம் என்று பாடியவர் பாரதிதாசன். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர தூக்கு மரம் அங்கே உண்டாம் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாளிடவும் வேண்டும் என்று கூறியவர் பாரதிதாசன். தமிழை படைத்தவனை தாய் நடத்தாலும் விடாதே கண்ணல் பொருள் தரும் தமிழை நீ ஓர் பூக்காடு நன்னோர் தும்பி என்று கூறியவர் பாரதிதாசன். இதெல்லாம் அவருடைய பாடல்களின் மேற்கோள்கள். அப்புறம் இவருடைய சிறப்புரைகள் என்னென்னு பார்க்கலாம். அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் புதுமை பித்தன். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி என்று குறிப்பிட்டவர் கூப்பா ராசகோபாலன். அவர்தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்று கூறியவர் சிதம்பரநாத செட்டியார். புரட்சி கவி அவர். புதிய கவிதையை சிருஷ்டி செய்கிறார், இயற்கையாகவே செய்கிறார். தமிழ் மொழியில் புதிய வளைவும் நெளிவும் மெருகும் ஏற்றுகிறார். அவர் இசை வெறியல் கவிதை கனலுடன் பாடும்போது நாம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் சலிப்பின்றி கேட்டு இன்புறலாம். இது உண்மை, மறக்க முடியாத உண்மை என்று PRM செட்டியார் குறிப்பிட்டுள்ளார். குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவி முழவும் இனிக்கும் பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் என்று கூறியவர் திருவிக்கா. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சதேவ் போலவே பாரதிதாசனும் விளங்குகிறார். தடையேதும் இல்லை இவர் நடையில் வாழை தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டு என்று கூறியவர் சுரதா. இவர் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது 1969ஆம் ஆண்டு தமிழக அரசால் வழங்கப்பட்டது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் பாடலை புதுவை அரசு தனது வாழ்த்து பாடலாக கொண்டுள்ளது. ஓகே, இதோட இந்த டாபிக் முடியுது. இந்த அவுட் சோர்ஸ் நான் PDF-ஆ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.